लक्ष्मीनाथसमारम्भां नादयामन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधिधरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலும் இழந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2809வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய பெரிய திருவந்தாதியினுடைய 7ஆம் திருமொழியிலே வரக்கூடிய 3வது பாசுரம் 63வது பெரிய திருமொழி பாசுரம், பெரிய திருவந்தாதி பாசுரம். முதலிலே ராமானுஜ பெருமானாருடைய தனியன் முந்துற்ற நெஞ்சே முயற்சி தருத்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் ஒருவூரும் சோலை சூழ் மொய்பூம் குரு நல்குருவூரன் நல் குருகூரன் மாறன் பெயர் கூறு என்பதாகும். 63வது பாசுரம். பின் துறக்கும் காற்றிழந்த சூழ் கொண்டல் போந்து போய் வன்திரை கண் வந்தனைந்த வாயமைத்தே அன்று திருச்செய்ய நேமியான் தீயறக்கி மூக்கும் பரு செவியும் ஈர்ந்த பரன் என்று சொல்கிறார். பரன் என்ற வார்த்தை பெருமாளை குறிக்கிறது. பரலோகத்திலிருந்து வந்தவன் பரன். பின் திருத்தும் காற்று இழந்த சூழ் கொண்டல் என்றால் கடலிலே இருந்து மேகம் கிளம்புகிறது. அந்த மேகம் கிளம்புகிற பொழுது காற்றடித்து அது கருணையோடு வந்து கொண்டிருக்கும் போது காற்று குறைந்ததனால் மீண்டும் அந்த காலமேகமானது கடலிலே சென்று அடைகிறது. திரு செய்ய நேமியான் என்றால் அழகிய சிவந்த சக்கரத்தை உடையவனும், தீ அரக்கி என்பது கொடிய ராட்சசியான சூர்பனகினுடைய மூக்கையும் அவருடைய பருத்த காதுகளையும் ராமாவதார காலத்திலே அறுத்து ஒழிந்தவனமான ஸ்ரீராமபிரான். அறுத்தவன் என்னவோ லக்ஷ்மணன் தான். ஆனால் பொதுவாக ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாளையே முன்னிட்டு சொல்லுவார்கள். எனவே ராமன் அறுத்ததாக சொல்லுவார்கள். அறுத்தது லக்ஷ்மணன் தான். அப்படிப்பட்ட பரன் என்கிற ராமபிரானானவன் அவதாகாரத்தை முடித்த பின்னால் பெரிய திருப்பார்கடலிலே வந்து சேர்ந்தபடியே ஒத்திருக்கிறது என்று சொல்கிறார். பொதுவாக ஆழ்வார் எதை பற்றி நினைத்தாலும் பெருமாளை பற்றி நினைப்பதாக இருக்கிறதா. பெருமாளை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பார். லோக விஷயங்கள் கூட அவருக்கு பெருமாளை பற்றியே காண முடியும் என்பதனாலே மிகப்பெரிய காலமேகமானது வந்து கொண்டே இருந்த காலமேகமானது காற்று இல்லாத காரணத்தால் மீண்டும் கடலுக்குள் சென்று போய்விடுகிறது. மழை பெய்யாமல் போகிறது. அது எப்படி இருக்கிறது என்று ராமாவதாரத்தை அனுபவிக்கிறார். இங்கே ராமாவதாரம் தேவர்களுடைய வேண்டுகோளின்படி வந்தவர் சூர்பனகினுடைய காதையும் மூக்கையும் அறுத்த பின்னால் ராவணவதம் முடிந்த பின்னால் எப்படி காற்று இல்லாததனால் அந்த காலமேகமானது கடலில் சென்று மறைந்ததோ அதுபோல இந்த காலமேகமான கருணைமிக்க ராமபிரானவர்கள் கடலிலே போய் சேர்ந்தார்கள் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். பின் துறக்கும் காற்றிழந்த என்பதற்கு முன்பு இந்த பாட்டுக்கு 2 விதமான வியாக்கியானங்களை கூறுகிறார்கள் பெரியோர்கள். புதிவாதி பயங்கர மணங்காச்சாரியார் சொல்கிறார். தசரத சக்கரவர்த்திக்கு திருமகனாக அவதரித்த போது தன்னை இஷ்டப்பட்டு வந்த சூர்பனகினுடைய காதையும் மூக்கையும் தன்னுடைய தமையனை கொண்டு வெட்டி வீழ்த்தி அறுத்து விட்டு மீண்டும் ராவணவதாரம் ராவணனை வதம் செய்த பின்னால் திருப்பார்கடலிலே போய் சேர்ந்தான் என்ற ஒரு விஷயத்தை உபமானமாக கூறுகிறார். இந்த பாட்டிலே பின்னடிகளை உபேயமான வாக்கியம் என்றும் முன்னடிகளை உபாமாக வாக்கியம் என்றும் வைத்து வியாக்கியானம் செய்கிறார்கள். அது ஒரு வகை. அதாவது அன்று திரு செய்ய நேமியோன் தீ அரக்கி முகம் பரவ சேர்ந்த புறன் என்று சொல்லி உபாயம் உபேயம் 2ஐயும் சேர்த்து சொல்வது. பின் தூக்கும் காற்றிருந்த சூழ்கொண்டல் போது போய் வனை திரைக்கண் பந்தனைத்த வாயமைத்து என்றளவும் உபமான வாய்க்கமாக சொல்கிறார். இதன் கருத்து என்னென்றால் ஆழின் கையனான எபெருமான் சூர்பனகாபங்கம் முதலான காரியங்களை செய்து முடித்த பின்னாலே திருப்பார்கடலிலே போய் சேர்ந்தானது எப்படி இருக்கிறது என்றால் கடலிலே மேகமானது காற்று தள்ளே மேலே நடந்து கொண்டே சென்று அந்த காற்று எங்கே ஓய்ந்து விடுகிறதோ அங்கிருந்து அந்த மேகம் மேலே செல்ல முடியாமல் அந்த கடலிலேயே வந்து விழுந்து விடுவது போல என்றபடி இந்த கருத்து செவ்வனே கிடைக்கும்படியான சொல் தொடைகள் மூலத்தில் உள்ளதா என்றால் ஆராய வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார்கள்.
பாட்டின் முடிவுள்ள பரன் என்பதை உபயமாக கொண்டால் இரண்டாம் முடிவுள்ள வாய் அமைத்து என்ற குறிப்பு வினைமுற்றை வாய்மயன் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். வாய் தைத்து என்பதற்கு பரன் என்கிற உயர்திணைக்கு சேராது. அங்கே வாய் தைத்து என்பதற்காக வாய்மயன் என்று இருந்திருக்க வேண்டும். ஆனால் இருக்கிற வார்த்தையோ வாய் தைத்து என்று இருக்கிறது. எனவே பரன் என்பது உயர்தனியை குறிக்கக்கூடிய சொல், பெருமாளை குறிக்கக்கூடிய சொல். எனக்கு அது சரியாக வராது. ஆகையாலே இப்படி யோசித்து வியாக்கியானம் செய்வதிலே தப்பு இருக்கிறது என்று மற்றொரு வகையான வியாக்கியானத்தையே பார்த்தார்கள். அதாவது பாட்டின் முடிவில் உள்ள பரன் என்பதை படி என்கிற ஒரு பதத்தை வர வைத்துக் கொண்டு பரன் படியானது வாயமைத்து என்று சொல்லுவார்களாம். இந்த திணை மாறாட்டம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே என்று பார்த்தார்கள். ஆனாலும் இந்த யோசனை மூலத்தில் இல்லாத படி என்ற ஒரு சொல்லை வருவித்து சொல்ல வேண்டிய அவசியம் வருவித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே என்று பார்த்தார்கள். ஆனாலும் மூலத்தில்லாத படி என்ற ஒரு வார்த்தையை வருவித்து கூட்டிக் கொள்ளுகிற வேலை என்பது ஒரு குறையாக இருந்ததாம். இந்த இரண்டு குறைகளுக்கும் இடமே இல்லாதபடி நஞ்சியருடைய காலத்திலே நம்பியருடைய சன்னதியிலே நம்பிள்ளை ஒரு விண்ணப்பம் செய்து இதை நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார். அப்படி சொல்லுகிற போதுதான் மேலே சொன்ன யோசனையை சொல்லுகிறார். இப்போது மூலஸ்வரமாகிய ஏற்படுகிற பின்துறக்கும் கீழ் சொன்ன இரண்டு யோசனைகளில் எம்பெருமானை உபமயமாகவும் காலமேகத்தை அபமானாகவும் நிறுத்தி உரைக்க வேண்டியதாயிற்று. இப்போது அங்கனம் வேண்டாம். மூலத்திலே ஸ்வரசமாக ஏற்படுகிறபடியே பின்துறக்கும் காற்றிடுந்த சூழல் கொண்ட என்பதே உபமேயம். இப்போது பாசுரத்தின் கருத்தை நெஞ்சிலே விளக்கி பார்த்தால், ஆழ்வார் எம்பெருமானை அனுபவிக்கிற காலத்திலே நித்திய சூரிகளுக்கு மேற்பட்டவராய் இருந்தாலும் கூட இவரோ இருப்பது இந்த பூமியிலே. இந்த பூமியிலே இருக்கிற போது அந்த பூமியில் உள்ள பதார்த்தங்களுடைய செயல்பாடுகளையும் கண் வைக்க நேர்வது உண்டு. அப்படி அவற்றில் கண் வைத்தாலும் கூட ஆழ்வாருடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், பகவத் விஷயத்தை முன்னிட்டு பேசும்படியாக இருக்க வேண்டுமே ஒழிய பகவத் விஷயத்துக்கு சம்பந்தம் இல்லாத உலகத்தன்மைகள் உள்ள பார்ப்பதும் பேசுவதும் இவருக்கு அசம்பாவிதம். எனவே கீழ் 61ஆம் பாட்டிலும் அது சொன்னார். அவர் எல்லாமே ஆகாயம் எல்லாம் அப்படியே கண்ணனாக இருப்பது போல் இருப்பதனாலே இந்த பிரகதி ரூபத்தில் எதை பார்த்தாலும் அவருக்கு பெருமாளாகவே தோன்றுவார். அப்போது இவர் மேகத்தை பார்க்கிறார். அந்த மேகமானது காலமேகமானது மீண்டும் கடலிலே சென்று இறங்குகிறது. கடலிலே சென்று இறங்கி நீரை முகர்ந்து கொண்டு மேலே கிளம்ப போது காற்று இல்லாமதனாலே மீண்டும் அது ஆகாசத்திலிருந்து ஓய்ந்து போய் கடலுக்குள்ளே விழுகிறது. அப்படி கடலிலே போய் சென்றது. இதை பார்க்கிறார் ஆழ்வார். பெரிய மேகம் வந்தது, காற்றடித்துக் கொண்டே வந்த அந்த மேகமானது திடீரென்று அந்த மேகம் மீண்டும் கடலுக்குள் சென்று விட்டது என்று சொல்லுகிற போது இவருக்கு ஞாபகம் வருகிறது. முன்பொரு காலத்திலே ராமபிரான் என்கிற கருணமையாக்க காலமேகமான கருணாசாகரம் என்கிற நீரை பரிபூர்ணமாக முகர்ந்து கொண்டு திருப்பார்கடலில் இருந்து புறப்பட்டு தேவர்களுடைய பிரார்த்தனைகளுக்காக தூண்டப்பட்டு இந்த நிலவுலகத்திலே நடந்து வந்து மனிதனாக பிறந்து துஷ்ட நிகிரகமும் சிஷ்ட பரிபாலனமும் தர்மஸ்தாபனம் முதலிய தர்ம காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி முடித்து அந்த அளவிலே தேவதைகளுடைய பிரார்த்தனை முடிந்து ஈடேற்றி விட்ட காரணத்தினால் மீண்டும் திருப்பார்கடலிலே போய் சேர்ந்தான் என்கிற செய்தி பொருத்தமான விஷயமாக இருப்பதனால் நினைவுக்கு வருவே அதையே பேச வேண்டும் என்று நஞ்சியரிடம் நம்பிள்ளையில் விண்ணப்பிக்க நஞ்சியர் சொன்னதாக சொல்லுகிறார். பின்துறங்கு காற்றெழுந்த சூடு கொண்டல் என்று உபமய வாக்கியத்தில் மேகம் உபயமயமாகவும் பின்துறங்கு காற்றெழுந்த விசேஷணத்தின் சாமர்த்தியத்தினால் மீண்டும் அம்மேகம் கடலில் போய் சேர்ந்ததுவே என்று காலவில் போய் சேர்ந்து விட்டதே என்றும், சூழல் கொண்டல் என்பது சூழ் என்பது கர்ப்பத்தை குறிக்கக்கூடியது. பூரண கர்ப்பமுடைய பெண் என்றால், பூரண கர்ப்பமுடைய மேகம் என்றால் அடர்த்தியான கருப்பு மேகம், தண்ணீரை கொடுக்கக்கூடிய மேகம். தீயரக்கி மூக்கும் பருசெவியும் ஈர்ந்த என்பது சூர்பனகாபங்கம் மாத்திரமே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட
ராவணவதம் வரையில் உள்ள சகசிர ராட்சச விக்கிரகமும் இதிலே அடங்கிறது. சகல ராட்சசர்களையும் நிர்சிக்க நேர்ந்ததற்கு சூர்பனகியினுடைய பங்கமே காரணமாக ஆரம்பித்தது. ராமாயணத்திலே முதல் பிரச்சனையே ராமனுக்கு வந்தது சூர்பனகியால் தான். சூர்பனகியினுடைய மூக்கையும் காதையும் மறுத்ததனாலேதான் அவள் ஓடி சென்று ராவணனிடம் பேசி சீதையினுடைய அழகை பற்றி வர்ணித்து ராவணனுடைய மனதை மாற்றி ராவணன் சீதையை கடத்துகிற அளவுக்கு செய்தது. எல்லாவற்றுக்கும் மூலமாக ராமன் வனவாசத்திலே துயர் பெறுவதற்கு காரணமாக இருந்த மூல விஷயம் இங்கே சூர்பனகையினுடைய பானபங்கம். எனவே அதை ஒன்று சொன்னாலே ராமாயணம் முழுவதும் சொன்னது போலாகும். மற்ற அரக்கர்களை கொன்றதை எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை என்பதனாலே இப்படி சொல்கிறார். சுருங்க சொன்னால் அரக்கி என்றால் ராட்சசி என்கிற வட சொல்லவி. பரி செவியும் என்பது பாடமாக பரி என்பதற்கு குதிரை என்ற பெயர். குதிரையின் காது போன்ற பெரிய காது உள்ளவள் என்ற ஒரு பொருளும் உண்டு. நம்பிள்ளை காட்டியிருந்த இந்த யோஜனையின் மூலம்தான் இன்றைக்கும் நாம் அதை அனுபவிக்க வேண்டியிருக்கிறதே தவிர நம்முடைய இஷ்டத்திற்கு அனுபவிக்க முடியாது. ஆழ்வார் எந்த விஷயத்தை இருந்தாலும் பெருமாளையே நினைப்பதனாலே கருப்பான காலமேகம் காற்றிழந்து மீண்டும் கடலில் சென்றது, பெருமாள் ராமபிரானாக அவதரித்து மீண்டும் கடலுக்குள் மறைந்ததை சொல்லுகிறது என்று சொன்ன பாசுரம் அழகான பாசுரம். ராமவதார பாசுரம் இது. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். பின் துறக்கும் காற்றிழந்த சூழ்கொண்டல் போர்ந்து போய் வன் திரைகன் வந்தனைத்த வாய்மையத்தே அன்று திருசெய்ய நேமியான் தீ அரக்கி மூக்கும் பருசெவியும் ஈர்ந்த பரன் காயேன வாச்சா மனசேந்திரேர்வா உத்யாத்தனாவா பிரகதேந்து சுபாவாது கரோமி எந்தது சகலம்பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழ்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.